Very good morning. ஒரு காலத்தில் வெகு தொலைவில் உள்ள ஒரு தேசத்தில் ராபன்சல் என்ற ஒரு சிறுமி வாழ்ந்து வந்தாள். அவள் வசித்த உயரமான கோபுரத்திலிருந்து அருவி போல வழிந்தோடும் அவளது நீண்ட பொன்னிற கூந்தலுக்காக அவள் ராஜ்ஜியம் முழுவதும் அறியப்பட்டிருந்தாள். ராபன்சலின் கதை பல ஆண்டுகளுக்கு முன்பு அவள் ஒரு குழந்தையாக இருந்தபோது தொடங்கியது. அவள் பிறந்தபோது அவளுடைய பெற்றோர்களான மன்னரும் அரசியும் மகிழ்ச்சியில் திளைத்தனர். ஆனால் ஒரு நாள் தனிமையும் சுயநலமும் கொண்ட ஒரு சூனியக்காரி தோன்றினாள். அவள் குழந்தையை அழைத்துச் சென்று அவளுடைய தாய் ஒரு காலத்தில் விரும்பி உண்ட செடியின் பெயரான ராபன்சல் என்று பெயரிட்டாள். ராபன்சலை இழந்து விடுவோமோ என்று பயந்த அந்த சூனியக்காரி அவளை முழுவதுமாக தனக்கே சொந்தமாக்கிக் கொள்ள விரும்பினாள். அந்த சூனியக்காரி காட்டின் ஆழத்தில் இருந்த ஒரு உயரமான கோபுரத்தில் ராபன்சலை வளர்த்தாள். அந்த கோபுரத்திற்கு கதவோ படிக்கட்டுகளோ இல்லை. அதன் உச்சியில் ஒரே ஒரு ஜன்னல் மட்டுமே இருந்தது. அந்த சூனியக்காரி பார்க்க விரும்பும் போதெல்லாம் அவள் கீழே நின்று, ராபன்சல், ராபன்சல், உன் கூந்தலை கீழே விடு என்று கூப்பிடுவாள். ராபன்சல் தனது நீண்ட பொன்னிற கூந்தலை கீழே விடுவாள். அந்த சூனியக்காரியும் மேலே ஏறி வருவாள். ஆண்டுகள் செல்லச் செல்ல ராபன்சல் ஒரு அன்பான, சாந்தமான இளம் பெண்ணாக வளர்ந்தாள். அவள் உலகத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டிருந்தாள். சூனியக்காரியை தவிர வேறு எந்த மனிதரையும் அவள் பார்த்ததில்லை. இருந்தபோதிலும் அவள் தன் நாட்களை மகிழ்ச்சியால் நிரப்பினாள். அவள் புத்தகங்களை படித்தாள், ஓவியங்கள் வரைந்தாள், காடு முழுவதும் எதிரொலிக்கும் பாடல்களை பாடினாள். காட்டு விலங்குகள் அடிக்கடி அவளை சந்திக்க வந்தன. அவள் அவற்றுக்கெல்லாம் பெயரிட்டாள். விஸ்கர்ஸ் என்ற முயல், ஃபெதர் என்ற நீலப்பறவை மற்றும் ஃபிளஃபி என்ற அணில். அவையே அவளுடைய நெருங்கிய நண்பர்கள். அருகில் இருந்த ஒரு ராஜ்ஜியத்தில் தைரியமும் கருணையும் கொண்ட ஒரு இளவரசன் வாழ்ந்தான். மந்திர சக்தி கொண்ட பொன்னிற கூந்தலுடன் ஒரு பெண் கோபுரத்தில் அடைக்கப்பட்டிருப்பதாக அவன் கிசுகிசுக்களை கேட்டிருந்தான். ஆர்வத்துடனும் நம்பிக்கையுடனும் அவன் அவளை தேடி புறப்பட்டான். ஒரு நாள் தன் வெள்ளை குதிரையில் காட்டின் வழியே சென்று கொண்டிருந்தபோது மரங்களுக்கு இடையே மிதந்து வந்த ஒரு இனிமையான, அழகான பாடலை அவன் கேட்டான். அந்த குரல் அவனை மேலும் மேலும் நெருங்கி இழுத்து இறுதியில் ராபன்சலின் கோபுரத்தின் அடியில் நிற்க வைத்தது. ராபன்சல் இதற்கு முன் ஒரு இளவரசனை பார்த்ததில்லை. அவள் கீழே குனிந்து அவனை கண்டபோது அவள் இதயம் பரவசத்தில் துடித்தது. அவளுடைய பொன்னிற கூந்தல் மின்னும் கயிறு போல ஜன்னலிலிருந்து சரிந்து விழுந்தது. இளவரசன் அவளுடைய அழகை கண்டு மட்டுமல்ல, அவள் குரலில் இருந்த அன்பை கண்டும் வியந்து போனான். நீங்கள் யார் என்று அவன் அழைத்தான். நான் ராபன்சல் என்று அவள் பதிலளித்தாள். எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் நான் இந்த கோபுரத்தில் தான் வசித்து வருகிறேன். நீங்கள் யார், ஏன் இங்கு வந்திருக்கிறீர்கள்? இளவரசன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு தான் கேட்ட கதைகளை பற்றி அவளிடம் கூறினான். ராபன்சல் பதட்டமாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்ந்தாள். ஒரு புதிய நபரிடம் பேசுவது முதல் முறையாக அவளுக்கு தைரியத்தை அளித்தது. நாள் செல்லச் செல்ல இளவரசன் திரும்பி வந்தான். அவர்கள் கதைகளை பகிர்ந்து கொண்டனர், சிரித்தனர், கோபுரத்திற்கு அப்பால் உள்ள உலகத்தை பற்றி கனவு கண்டனர். இளவரசனுக்கு ராபன்சலின் கருணையும் அவளுடைய பாடல்களும் அவள் வாழ்க்கையை பற்றி பேசிய நம்பிக்கையான விதமும் மிகவும் பிடித்திருந்தன. விரைவிலேயே அவர்கள் ஒருவரையொருவர் ஆழமாக நேசிக்கிறார்கள் என்பதை உணர்ந்தனர். இருவரும் சேர்ந்து தப்பிச் செல்வதற்கான ஒரு திட்டத்தை வகுத்தனர். ஒவ்வொரு வருகையின் போதும் இளவரசன் ஒரு பட்டு துணியை கொண்டு வருவான். ராபன்சல் அவற்றை கவனமாக பின்னி ஒரு ஏணியாக உருவாக்குவாள். ஆனால் ஒரு நாள் ராபன்சல் ஒரு தவறு செய்தாள்.
யோசிக்காமல் அவள் சூனியக்காரியிடம், இளவரசனை விட உங்களை மேலே இழுப்பது ஏன் இவ்வளவு கடினமாக இருக்கிறது என்று கேட்டாள். சூனியக்காரியின் கண்கள் கோபத்தால் மின்னின. கோபத்திலும் ராபன்சலை இழந்து விடுவோமோ என்ற பயத்திலும் அவள் ராபன்சலின் நீண்ட கூந்தலை வெட்டி அவளை வெகு தூரம் காட்டுக்குள் தனியாக வாழ அனுப்பி வைத்தாள். அன்று மாலை இளவரசன் அவளை பார்க்க வந்தபோது சூனியக்காரி ராபன்சலின் வெட்டப்பட்ட கூந்தலை கோபுரத்திலிருந்து கீழே இறக்கினாள். அவன் மேலே ஏறியபோது ராபன்சலுக்கு பதிலாக சூனியக்காரியை கண்டு அதிர்ச்சியடைந்தான். திடுக்கிட்டு அவன் கோபுரத்திலிருந்து கூர்மையான முட்கள் நிறைந்த படுக்கையில் விழுந்தான். அந்த முட்கள் அவன் கண்களை கீறி அவன் பார்வை இழந்தான். மனம் உடைந்த இளவரசன் பல ஆண்டுகளாக நாடெங்கும் அலைந்து திரிந்து ராபன்சலின் பெயரை அழைத்தும் அவளை கண்டுபிடிக்கவே இல்லை. ஒரு நாள் அவன் தொலைதூர காட்டின் வழியே நடந்து சென்றபோது அவனுக்கு பரிச்சயமான ஒரு பாடலை கேட்டான். அது ராபன்சலின் பாடல். அவள் நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடாமல் தனியாகவே உயிர் பிழைத்திருந்தாள். இளவரசன் அவள் குரலின் ஓசையை பின்தொடர்ந்து சென்றான். இறுதியில் அவர்கள் மீண்டும் நேருக்கு நேர் சந்தித்தனர். ராபன்சல் அவனை உடனடியாக அடையாளம் கண்டுகொண்டு ஆனந்த கண்ணீர் சிந்தினாள். அவளுடைய கண்ணீர் அவன் கண்களை தொட்டபோது ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. அவனுக்கு பார்வை திரும்ப கிடைத்தது. ரபுன்சலும் இளவரசரும் ஒன்றாக அவனது ராஜ்ஜியத்திற்கு திரும்பினார்கள். கொடிய சூனியக்காரியிடமிருந்து வெகு தொலைவில் அவர்கள் என்றென்றும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். அவர்களின் காதல் தலைமுறை தலைமுறையாக போற்றப்பட்டது. மேலும் அவர்களின் கதை மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டது. Thank you and bye. Like, share and subscribe for more videos.